எல்லோருக்கும் வணக்கம். இது கோயமுத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா காங்கிரீட் பேன் மிக்சர் மிஷின் பற்றி பார்க்க போறோம். வாங்க அந்த மிஷினோடைய எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்ப்போம். இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேன் மிக்சர் வந்து 250 கிலோ, 350 கிலோ, 400 கிலோ, 500 கிலோ, 750 கிலோ அப்படின்னு ஒரு 5 ரகமாக பண்ணுறோம். அதில் எல்லா டைமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சிங்கிள் ஹாப்பர் தான் போட்டிருந்தோம். இந்த மாதிரி பக்கெட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சிங்கிள் ஹாப்பர் தான் போட்டிருந்தோம். இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா டபுள் ஹாப்பர் போட்டு பார்த்துருக்கோம். பாருங்க, 2 ஹாப்பர் இருக்கு. இந்த 2 ஹாப்பர் என்ன யூஸு, என்ன மெட்டீரியல் நம்ம உள்ள ஸ்டோரேஜ் ஆகும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்க பார்க்குற மிக்சர் வந்து 500 கிலோ கெப்பாசிட்டி, 500 kg கெப்பாசிட்டி. இப்போ இதுக்கு வந்து 2 ஹாப்பர் போட்டிருக்கேன். ஏன் 2 ஹாப்பர் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பர் கெப்பாசிட்டி உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஹாப்பரில் வந்து அதிகபட்சம் 250லேருந்து 300 போடலாம் ஒரு ஹாப்பருக்குள்ள. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிட்டு நான் 250 + 250 2ஆக போட்டேன். அதாவது ஒரே ட்ரிப்பில் 500 கிலோ உள்ளே போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஹாப்பருடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 4 mm போட்டிருக்கேன். நாங்கள் 4, 5, 6 மூணுலையும் போடலாம். கஸ்டமர் வந்து நாங்கள் வந்து நார்மலாக போடுறது 4ல் போடுறோம். நீங்கள் சப்போஸ் வந்து எங்களுக்கு 5 mm திக்னஸ் போட்டு கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படி கேட்டவங்களையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் மாறும். இந்த ஹாப்பருடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பழைய மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 கிலோ கெப்பாசிட்டி, இது வந்து 300 கிலோ கெப்பாசிட்டி. இப்போ நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 50 கிலோ சேர்த்து வர மாதிரி போட்டு கொடுங்க அப்படி கேட்டதுனால இது நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஹாப்பர் பார்த்தீங்கன்னா நாங்களே டெவலப் பண்ணோம். எங்கள்கிட்ட லேசர் கட்டிங் மிஷின் எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால நாங்களே டிராயிங் டெவலப் பண்ணி இப்போ எங்கள் டிசைனுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். பழைய மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த பாக்ஸ். இந்த சிலிண்டருடைய இந்த செட்டப் பாருங்க, இங்கே போட்டிருப்பேன். இதை சிலிண்டரு, இங்கே ஒரு சிலிண்டர் போட்டிருப்பேன், அங்கே ஒரு சிலிண்டர் போட்டிருப்பேன், 2 சிலிண்டர் போட்டிருப்பேன். இதனுடைய செட்டப் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது டபுள் ஹாப்பர்றதுனால என்ன பண்ணுவேன், மேலே ஒரு லேயர் சீட் போட்டுருவேன். இந்த ரிங்கு பாருங்க, இங்கே ரிங்கு தெரியுதுங்களா, இந்த ரிங்குக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டுருவேன். 10 mm பிளேட்டில் போட்டு அதுக்கப்புறம் இந்த கிளீவேஜ் ஸ்பேஸ் இந்த சிலிண்டரு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த கிலோ தூக்கும் போது இந்த ஷீட் பெண்டாக இருக்கக்கூடாது, அப்படி ஸ்டெடியாக நிற்கணும். அதுக்காக என்ன பண்ணுவேன், எல்லாமே ரொம்ப ஹெவியாக போடுவேன். இங்கே பாருங்க, 8 mm திக்னஸ் போட்டிருக்கோம். எல்லாமே 8 mm திக்னஸ் போடுவேன். இது எல்லாமே கம்ப்ளீட் லேசர் கட்டிங். சப்போர்ட் பீஸ் மட்டும் எல்லாமே லேசர் கட்டிங் தான். இது டிவிஎஸ் போல்ட் நட்டு. இந்த சேனலும் வைசாக் ஸ்டீல் போடுவேன், நார்மல் ஸ்டீல் போட மாட்டேன். மிக்சிங் உள்ள போட்டதுக்கு அப்புறம் ரா மெட்டீரியல் வெளிவரக்கூடிய வாய் பகுதி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது ஓப்பன். இது பாருங்க, இந்த மெத்தட் போட்டிருப்பேன். பழைய கால மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங் மாதிரி கொடுத்துருப்பேன். இப்படி ஸ்டேரிங் பண்ண திறக்கமாக கொடுத்துருப்பேன். அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, மெட்டீரியல் ரொம்ப வெளியே விழுக மாட்டேங்குது. ஸ்டேரிங் திறக்கிறதுனால எல்லா மெட்டீரியல் வெளியே வர மாட்டேங்குது. இப்போ இந்த டைப் போகிறதுனால எல்லா மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக 0 வெளியே வந்துடுது. இது பாருங்க, இப்போ இது ஓப்பன், இது வந்து க்ளோஸ். அந்த கான்செப்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கியர் பாக்ஸ் பாருங்க, இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 320 ஆயில் கியர் ஆயில் உள்ள நாங்கள் ஊற்றி கொடுத்துருவோம். உள்ளுக்குள்ள ஆயில் வரும், 20 லிட்டர் ஆயில் வரும், உள்ள நாங்கள் ஊற்றி கொடுத்துருவோம். அதே போல் இந்த மிக்சருடைய பேன் மிக்சருடைய ட்ரம்மு பார்த்தீங்கன்னா 6 mm திக்னஸ் போடுவோம். இந்த அவுட்டர் எல்லாமே 6 mm போடுவோம், 8 போடுவோம். அப்புறம் இதுக்கு உள்ளே வரக்கூடிய பாட்டம் பிளேட்டு, அதாவது ஒரு பிளேட் வெல்டடாக வந்துடும், ஒரு பிளேட் வந்து உள்ள ஸ்க்ரூ பிளேட்டாக வரும். அது பார்த்தீங்கன்னா 10 + 10 போடுவோம். கீழே 10, மேலே 10 போடுவோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மோட்டர் உட்காரக்கூடிய ஏரியா. இது பாருங்க, கிராம்ப்டன் மோட்ரு 15 HP போட்டிருப்பேன். 3 phase லைனில் 15 HP 3 phase லைன் போட்டிருப்பேன். அதே போல் இங்கே வால்வ் செக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து 2 கண்ட்ரோல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஒரு ஹாப்பருக்கு, இன்னொன்று இந்த ஹாப்பருக்கு. அந்த மாதிரி 2 ஹாப்பருக்கும் 2 வால்வ் கண்ட்ரோல் கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இது அப்பு டவுன் ரெண்டுமே உள்ளே போகிற மாதிரி. இது அதே மாதிரி தான், அப்பு அண்ட் டவுன். ஆனால் இதுக்கு 2 கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரே பம்ப் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த பம்ப் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரே பம்ப் கொடுத்துருப்பேன். அதே போல் இதுக்கு வந்து பெல்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பேன் பாருங்க, டபுள் பெல்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ஓஸ் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஆட்டோ ஓஸ் கொடுத்துருப்பேன், ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பேன். அதே போல் இது வந்து ஹைட்ராலிக் டேங்க் ஆயில். இது பாருங்க, இதுக்குள்ள மொத்தம் வந்து 15 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். நாங்கள் 15 லிட்டர் உள்ள ஊற்றியே கொடுத்துருவோம். ஹைட்ரோ 68 கிரேடு ஆயில் கிரேடு. இந்த மிக்சர் மிஷின் உள்ள பார்த்தீங்கன்னா 2 ரோலர் கொடுத்துருப்போம் பாருங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். 2 ரோலரு, கை வந்து மொத்தம் 3 கை கொடுத்துருப்பேன். 1, 2, 3. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் 2 கையை கொடுத்துருந்தேன், இப்போ 3 கொடுத்துட்டேன். இந்த 3 கொடுக்கறதுனால மிக்சிங் வந்து இன்னும் நல்லா பக்காவாக மாறிடுது. அதே போல் அடிஷனல் ஒரு ரிங்கு கொடுத்துருப்போம் பாருங்க, உள்ளுக்குள்ள கொடுத்துருக்கேன் பாருங்க, அடிஷனல் ஒரு ரிங்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு கொடுத்துருவேன் ரிங்கு. 6 mm திக்னஸில் ஒரு ரிங் அடிஷனல் கொடுத்துருவேன். டபுள் ஹாப்பரில் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உற்பத்தி அதிகமாக கிடைக்கும், நேரம் மிச்சம் கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக இந்த மிக்சர் 500 வாங்குறோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம 2 தடவை போடுவோம். அந்த ஹாப்பரில் மிக்சிங் வந்து ஒரே ட்ரிப்பில் போட முடியாது. ஏன்னா இதோடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 250 கிலோ கொள்ளளவு. அதனால் என்ன பண்ணுவோம், 2 டைம் போடுவோம். ஒரு வாட்டி போட்டு திருப்பி ஒரு வாட்டி போடுவோம். இப்போ டபுள் ஹாப்பர் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இதில் 250, அதில் 250. நம்ம தூக்கும் போது 500 உள்ளே போயிடும். அதே மாதிரி தூக்குற போது நம்ம ஒன்றை தூக்கிட்டு கீழே டவுன் பண்ணிட்டு
அப்புறம் தான் அதை தூக்கி ரவுண்ட் பண்ணணும், கீழே பண்ணணும். அதே போல் இது டைம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் நமக்கு 1 மணி நேரம் சேவாக கிடைக்கும். இதில் எப்படின்னா ரா மெட்டீரியல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணது இது எம்டி ஆன உடனே லோடு உள்ளே போயிடுது. நெக்ஸ்ட் அடுத்து உடனே என்ன பண்ணுறான், இது எம்டி ஆன உடனே அடுத்து இது ஃபுல் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி மாறி மாறி போகிறதுனால என்ன ஆகுது, நமக்கு டைமும் சேவ் ஆகும், உற்பத்தி அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த பேன் மிக்சரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். வாங்க எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம், அது எப்படின்னு பார்த்துருவோம். இந்த மிஷினுடைய ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டோம், இதனுடைய கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துட்டோம். மேலும் இதனுடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ப்ரைஸ் தெரியும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.